அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், திஸ் இஸ் ரேஷ்மி ஹியர். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அபவுட் பேஷன்ஸ் அண்ட் இம்பேஷன்ஸ். இப்போ இருக்க காலகட்டத்தில் எத்தனை பேருக்கு அந்த பொறுமைன்ற ஒரு விஷயம் இருக்குது. பிகாஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் காலத்தில் இருக்கிறதுனால யாருக்குமே அந்த பேஷன்ஸுன்றதே கிடையாது. நம்ம ஒரு சின்ன ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு விமன் இருக்காங்க, லேடி இருக்காங்க. அவங்க ஒரு நாயை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க, அதுக்கு தேவையான ஃபுட் கொடுக்குறாங்க. அந்த நாயுமே ரொம்ப லாயலாக வீட்டை பாதுகாக்குது. அந்த லேடி சரி கடைக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் அவங்களோட குழந்தைய பெட்டில் விட்டுட்டு போகிறாங்க. தென் அந்த நாயுமே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்புறமா அந்த லேடி வீட்டுக்கு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நாய் கீழே இது பண்ணுது, பிளட் ஏதோ வாய் ஃபுல்லாக பிளட் இருக்குது, அது நாக்கால் பிளட் இது பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. தென் பார்க்குறாங்க பெட் மேலே குழந்தைய காணும். அப்புறம் அவங்க ரொம்பவுமே ஒரு இம்பேஷண்ட்டான நிலைமைக்கு போயிட்டாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா எல்லாம் தன்னோட குழந்தைய தான் காணும்ன்ட்டு அந்த நாய் பெரிய கட்டையாக எடுத்து அடித்து சாவகடிச்சிட்டாங்க. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பெட்டுக்கு கீழேருந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தவழ்ந்து வருதுங்களா. அப்போ வரும்போது பார்த்துட்டு, ஓ மை காட், என்னாச்சு, குழந்தை நல்லா தான் இருக்குது, பார்த்தா கை கால் எல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த சைடு ஒரு பாம்பு, பெரிய பாம்பு வந்திருக்கு. அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அந்த டாகி அந்த பாம்பை கடிச்சு போட்டு சாவடிச்சு போட்டிருக்கு. பட் இந்த லேடி பார்த்துட்டு கொஞ்சம் கூட பேஷன்ஸே இல்லாமல் அந்த நாயை அடிச்சு சாவடிச்சிட்டாங்க. அப்புறமா உட்காந்தாலது எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் இம்பேஷண்ட்டாக எல்லாம் முடிவுமே டக்கு டக்குன்னு எடுத்துடுறோம். பட் கொஞ்சம் டைம் கொடுத்து நிதானமாக எடுத்தால் எல்லாமே நம்ம ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ பேஷன்ஸ் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். ஸோ பி பேஷன்ஸ். எது பண்ணாலுமே ஒரு பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பண்ணுங்க. ஸோ எல்லாருமே ஒரு நாள் தன்னோட இலக்கை அடையலாம். சைனிங் ஆஃப் பை ரேஷ்மி. தேங்க்யூ ஸோ மச். கேட்ச் யூ லேட்டர், guys.